வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மோட்டார் சைக்கிள் திருட்டு கேங் முன்சோங் கும்பலை போலீசார் முறியடித்தனர். கும்பல் தலைவரோடு 10 பேர் கைது. சிறையில் இருந்து 3 மாதங்களுக்கு முன்பு வெளியே வந்த ஒரு நபர் கேங் முன்சோங் என்று அழைக்கப்படும் மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பலின் தலைவராக மீண்டும் செயல்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டு போலீசாரால் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அந்த 27 வயதான முக்கிய சந்தேக நபர் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் ஜனவரி மாதம் முதல் இந்த குழுவை வழிநடத்தி வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது என பேரா மத்திய மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹபீஸ் ஹெல்மி ஹம்சா அவர் கூறினார். கடந்த மார்ச் 29 ஏப்ரல் 2 வரை நடந்த பல கைது நடவடிக்கையின் போது 21 முதல் 46 வயதிற்குட்பட்ட 10 சக நண்பர்களோடு கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையின் மூலம் பேரா மத்திய மாவட்ட காவல்துறை தலைமையகம் ஜனவரி 2026 முதல் தீவிரமாக செயல்பட்டு வந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. போலீசார் பேரா மத்திய மன்சோங் மற்றும் ஏப்போ மாவட்டங்களில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட 10 சைக்கிள் திருட்டு சம்பவங்களை வெற்றிகரமாக தீர்த்துள்ளோம் என பேரா மத்திய ஐபிடிகள் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இச்சம்பவம் தொடர்பில் அம்ருல் ஹஃபிக் கைருல் அசார் இந்த கும்பலை சேர்ந்த 22 வயது மற்றும் முகமது நூர் ஹக்கீம் மாட் அரீப் 29 வயது என்று அறியப்படும் இந்த கும்பலின் மேலும் 2 உறுப்பினர்களை போலீசார் தேடி வருகின்றனர் என தெரிவித்தார். கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் மெக்கானிக் சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களாக பணிபுரிபவர்கள் என தெரியவந்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.